சோறு கண்ட இடம் சொர்க்கம். உண்மையிலேயே நீங்க நினைக்கிற அந்த சோறு இல்ல. இந்த பழமொழிக்கு பின்னாடி உங்களுடைய கோடீஸ்வர யோகத்தை தீர்மானிக்கிற ஒரு ரகசியம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா சிவன் பக்தரான நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த பழமொழிக்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை சொர்க்கமே வேறு. அதாவது சோறு என்கிற அன்னாபிஷேகம். சிவலிங்கத்தின் மேல சுத்தமான அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அரிசியும் ஒரு சிவலிங்கமாக கருதப்படுகிறது. இந்த ஒரு தரிசனம் கோடிக்கணக்கான சிவலிங்கத்தை பார்த்த புண்ணியத்துக்கு சமம். இந்த தரிசனம் மற்றும் அன்னாபிஷேக பிரசாதம் பெறுவதன் மூலம் அன்ன தோஷம் நீங்கி நமது எந்த தலைமுறைக்கும் உணவு பஞ்சம் ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்றுதான் சிவபெருமான் உலக உயிர்கள் அனைத்துக்கும் உணவை அளந்து வழங்கியதாக ஐதீகம். சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானை முழு நிலவு ஒளிரும் இந்த நாளில் வணங்க